வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துபாயில் இருக்கிற கோல்டு சூக், அதாவது கோல்டு மார்க்கெட். ஸோ இது வந்து இந்த இடமே வந்து அந்த கோல்டுக்காக ஃபேமஸான இடம் தான். ஸோ இதுக்கு எப்படி வரணும்னா, மெட்ரோ ஸ்டேஷனே இருக்குது. ரெட் லைன் மெட்ரோ எடுத்தோன்னா வந்துட்டு இங்கே கோல்டு சூக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை ஏறி இந்த சைடு கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தோன்னா இங்கே வந்துட்டு கோல்டு சூக்கு வந்துடலாம். ஸோ இல்லைனா நீங்கள் கேப் எடுக்கணுன்னா கூட கேப் எடுத்து வரலாம். ஸோ இந்த கோல்டு சூக் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோன்னா அங்கே வந்து ஃபுல் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அதாவது ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் நம்ம ஊரில் போகிறப்போ துணி எப்படிலாம் வந்து துணியை வந்து தொங்க விட்டு துணி கடையில் வாசலில் தொங்க விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி வந்து நகையை வந்து இந்த ஊரில் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து வாங்கணுன்னா வாங்கலாம், இல்லை விண்டோ ஷாப்பிங் பண்ணணும்னாலும் விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். மோஸ்ட்லி இங்கே வரவங்க விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து சொவினியர்ஸுமே இருக்குது. ஸோ சொவினியர்ஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட இங்கே வாங்கலாம். பட் கொஞ்சம் பேரம் பேசி வாங்கணும். ஆக்சுவலாக இங்கே நடந்து வரீங்கன்னா வந்து வெயில் பெருசாக தெரியல, ஏன்னா மேலே வந்து ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. ஸோ வெயில் பெருசாக தெரியல, ஆனால் வந்து கண்டிப்பாக நிறைய நடக்கணும். அந்த கோல்டு சூப் வந்து இதுலேருந்து மெட்ரோ எடுத்தேன். ஸோ மெட்ரோலேருந்து நம்ம வரோன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். அந்த ஓவர் பிரிட்ஜ் காமிச்சோம்னா அந்த ஓவர் பிரிட்ஜில் ஏறி இறங்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே நடக்கணும். ஸோ இங்கே யார் கேட்டாலுமே வந்து வழி சொல்கிறாங்க, கோல்டு சூப் மார்க்கெட் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழி சொல்கிறாங்க. பட் நிறைய தூரம் நடக்கணும். இன்றைக்கி சண்டேன்றதுனால வந்து நிறைய கடை இன்னும் ஓப்பன் பண்ணலையா, இல்லைனா வந்து க்ளோஸ் தான் தெரியல. பட் நிறைய கடை வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ஓப்பன் ஆன வரைக்கும் நான் கடை உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இங்கே சொவினியர்ஸ் கூட நிறைய இருக்குது. நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஸ்பைசஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹேண்ட்பேக்ஸு, ஷூஸு, அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு தேவை, இல்லைனா வந்து கிஃப்ட் பண்ணுற ஐட்டம்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. பட் எல்லாமே வந்து நாங்கள் விலை விசாரிச்சப்போ வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சொன்னாங்க. ஸோ நீங்களும் பேரம் பேசி வரணும். அண்ட் நீங்கள் பாருங்கள், துபாய் ஃபேமஸ் குனாஃபா சாக்லேட்ஸ் கூட இருக்குது. ஸோ நம்ம என்ன வாங்கிக்கலாம். பட் கொஞ்சம் பேரம் பேசுங்க, நானும் பேரம் பேசி தான் பார்த்தேன். அண்ட் இந்த இடத்துக்கு வந்தாலே வந்து ஒரு நல்ல வைப் தருது. இடமே வந்துட்டு ஒரு 4 இதே தெரிகிற மாதிரி இருக்குது. ஒரு சைடு ஒன்று இருக்குது. ஒரு சைடில் ஸ்பைசஸ் இருக்குது, ஒரு சைடில் வந்து கோல்ட்ஸ் இருக்குது, ஒரு சைடில் வந்து சொவினியர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இந்த இடமே. அண்ட் இப்போ நான் காட்ட போகிறது வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண 64 கேஜியில் இருக்கிற ஒரு கோல்டு ரிங். இதுதான் மக்களே அந்த கோல்டு ரிங்கு. 64 கிலோவில் இருக்கிற ஒரு கோல்டு ரிங்கு. ஸோ டிஸ்பிளேல வச்சுருக்காங்க, கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து கேட்குது. இங்கே பாருங்களேன், நிறைய சுவனீர்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் நீங்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக பேரம் பேசணும். இதெல்லாம் வந்து 10 கிராம்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து 40 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா பேரம் பேசலாம். பேரம் பேசி நீங்கள் உங்களால் வாங்கக்கூடிய திறமைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பேரம் பேசி வாங்குங்க. இல்லை அவங்க சொல்கிற ரேட்டு வாங்கினீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இனிமேல் காட்ட போகிறதுலாம் வந்து பிரம்மாண்டமான கோல்டு டிசைன்ஸ். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருங்க என்னோடய வாய்ஸ் இல்லாமல். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா வந்து இந்த பர்ஃப்யூம்ஸுமே இருக்கும். ஸோ பர்ஃப்யூம்ஸ் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா, இல்லைனா உங்களுக்கு வாங்கணுன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்லேயும் வந்துட்டு பர்ஃப்யூம்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட வந்து பர்ஃப்யூம்ஸ் ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலைங்க, செமையாக நடக்கணும். ஸோ உங்களால் நடக்க முடிஞ்சதுன்னா இங்கே வாங்க, இல்லைனா வந்து ஏதாவது கேப் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வாங்க. மெட்ரோலேருந்து வந்துட்டோம்னா கண்டிப்பாக ரொம்ப தூரம் நடக்கணும். ரொம்ப தூரம் வந்து கோல்டு சூப் வரதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும். அதுக்கப்புறம் கோல்டு சூப்லேயும் நிறைய நேரம் நடக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வாங்க. ஸோ மற்ற இன்னும் கண்டினியூ பண்ணுறேன், இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு கோல்டு சூப் மார்க்கெட் மட்டுமே, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வீடியோ. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.